ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். என்ன செய்யலாம் இந்த சண்டே ஸ்பெஷலாக அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே நம்ம சூப்பராக ஒரு சிக்கன் டிக்கா பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சிக்கன் டிக்காவுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 kg, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி நம்ம அந்த சிக்கனை ஒரு 20 minutes to 30 minutes நல்லா ஊற விடணும். நல்ல சிக்கன் ஊறிச்சின்னா தான் சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்டூரி பேனில் போட்டு நம்ம டிக்கா பண்ணி எடுக்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன் ஆஃப்டர் த அதர். சில்லி பவுடர் ஒரு 1 to 1.5 teaspoon போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்க்கும்போது அந்த காரம்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி குறைஞ்சிரும். மஞ்சத்தூள் ஆஸ் யூஷுவல் ஒரு 1/2 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon, கர்ட் மட்டும் நல்லா 4 குழிக்கரண்டி கூட நீங்கள் போடலாம், நல்லா தாராளமாக. உப்பு, எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் நம்ம காரம்லாம் அந்த கறியில் நல்லா இறங்கும். சூப்பராக இருக்கும் நம்ம டிஷ்ஷு ஃபினிஷ் பண்ணி சாப்பிடும்போது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் இதை வாரம் செய்ய சொல்லி உங்கள் வீட்டில் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. வாவ், நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும். ஆயில் விட்டு நல்லா அதுக்கு ஒரு மசாஜ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அப்படி கோழி கறி சும்மா வழுன்னு நல்லா பிளெண்ட் ஆகிடும் அந்த மசாலாவில். இப்போ நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணதை ஷாலோ பேனில் ஷாலோ ஃப்ரைக்கு ஏற்ற அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் அழகாக ஒன்றா தள்ளி அரேஞ்ச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா மசாலாவை அது மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டோன்னா அந்த மசாலா குக் ஆகும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மசாலாவை. நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இதில் சிக்கன் ஜூஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட நல்லா தைரியமாக செய்யலாம். இது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஒன்றா அப்படியே அழகாக திருப்பி போட்டுட்டு, நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு அதை கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த ரோஸ்டிங் கருகாமல் இருக்கும், மசாலா கருகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம மேலே அப்ளை பண்ண மசாலா கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம திருப்பி போடும்போது அந்த மசாலா சீக்கிரம் கருகாமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் கவர் பண்ணிவிட்டு ஒரு தடவை குக் பண்ணுங்கள். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் ஜூஸியாக பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது எனக்கு இப்போது. வாவ், நல்லா கார்னிஷிங் கொடுத்தாச்சு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு. சூப்பர். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.